இப்பதான் புரியுது ஏன் விடாமுயற்சி வந்து போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு. படம் அவர் திருப்பி ஒரு காமெடியானா பாக்குறதுக்கு பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சந்தானத்தை வந்து நாங்க ஹீரோவா விரும்பல, இந்த மாதிரி காமெடி என்னத்தை நாங்க விரும்புறோம். சிரிச்சு சிரிச்சு காமெடி பண்ணி டான்ஸ் ஆடி வைப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தாராளமா பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பொங்கலுக்கு அவர் இந்த படம் தான் ப்ரோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்துக்கு வந்திருக்கோம். சாரி, மதகஜ ராஜா, அதுதான் ஷார்ட் ஃபார்மில் எம்ஜிஆர் சொன்னேன். ஸோ மதகஜ ராஜா படத்தை நடித்த விஷால் சாரோட படத்தை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். வாங்க ஆடியன்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்குது. இல்லை விஷால் சார் ஒரு கம்பேக் படமா இருக்கா? சூப்பர் ப்ரோ, கம்பேக் தான். சுந்தர்சி எல்லாமே பக்காவா இருக்கு. விஷால் வந்து தரமா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் செம்ம என்டர்டைனிங்கா வந்து வச்சிருந்தாங்க மூவிய. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்கா சுந்தர்சி மூவி பார்த்த மாதிரி இருந்தது. சந்தானம் நல்லா இருக்கு. சந்தானம் பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னொரு வாட்டி காமெடி தெரிச்சிட்டாங்க. யாரோட காமெடி? விஷாலோட காமெடி, சந்தானம் சார். சந்தானம் தான் ஓஜி சாண்டா. அதை பாக்குறதுக்கு தான் வந்தோம். பயங்கரமா இருக்கு, அது பாருங்க. சீரியஸா படம் பாருங்க. செகண்ட் ஹாஃப் மனோபாலா ஷோ ஸ்டீல் பண்ணிட்டார். அவர் செம்மையா பண்ணார். பேச்சு கூட இல்லாம அவ்வளவு காமெடி செம்மையா பண்ணார். படம் வந்து தாறுமாறா இருக்குங்க. அதாவது பயங்கர ஜாலியா பயங்கர ஹாப்பியா இருக்கு. அதாவது பழைய சுந்தரசி படங்களை பார்த்த மாதிரி பயங்கரமா இருந்தது. மனோபாலா அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அந்த சீன்ஸ் தான் ரொம்பவே நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. போர் அடிக்கல, நல்ல காமெடி. ஸ்டோரி சரியில்லைன்னா சொல்லக்கூடாது, சரிங்களா? ஒரு என்டர்டைன்மெண்ட், நான் சிரிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சா உள்ள வந்து இந்த படத்தை பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான லேக் இருக்கதான் செய்யுது. பட் என்னன்னா, இப்ப வர படங்கள்லாம் அடிதடி வெட்டு குத்து அப்படின்னு வந்து நம்ம ஃபுல்லா பார்த்து பழகிட்டு அங்கங்க ஒரு காமெடி வரவே நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்கறோம். சூப்பரா இருக்கு. யாராவது ஒருத்தராவது டியர்ல ஒரு சாங்ல விஷால் என்ன சட்டை போட்டாருன்னு பார்த்து சொல்லுங்க. யாருமே விஷால பார்க்கல. ரெண்டு பேர் தான் பார்த்ததுதான். படம் ஃபுல்லா அடல் ப்ரோ, செம்மையா இருக்கு. விஷாலனா நடிச்சிருக்காங்க. சந்தானமோட காமெடிக்காக தான் நான் வந்தேன். 100 மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி குட்டி குட்டி காமெடி சீன்ஸ் கூட ரொம்ப நல்லா வந்திருது. ரொம்ப லேட்டா வந்தாலும் அது லேட்டா வந்த மாதிரி தெரியல, நல்லா இருக்கு. சுந்தர்சி சூப்பரா பண்ணியிருக்காரு. சுந்தர்சி இந்த மாதிரி படம் பண்ணிட்டே இருக்கணும். சந்தானம் திருப்பி வந்து காமெடிக்கு வரணும், நாங்களாம் எதிர்பார்க்கிறோம். சந்தானம் சார், நீங்க கண்டிப்பா மனசு பாருங்க இந்த படத்துல இருந்து. சந்தானம் சாரோட காமெடிய டோட்டலாவே நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஒரு காமெடியனா இந்த அளவுக்கு அவரால் கவுண்டர் கொடுக்க முடியுமா, இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா? அப்படி டைமிங் கொடுத்த கவுண்டர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த மாமியார் மேட்டர் எல்லாம் பயங்கர மேட்டரா இருக்கும். அவ்வளவு சூப்பரான ஒரு காமெடிஸ் எல்லாம் வரும். எனக்கே இன்னும் சொன்னா ஃபுல்லா சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு கதையை நான் எப்பவுமே ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா கதை இருக்கணும்னு யோசிப்பேன். ஆனா எனக்கே கதையே வேண்டாண்டா, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. 12 வருஷம் கழிச்சு வந்தாலும் செமையா பண்ணிருக்காங்க. ஒரு 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 12 வருஷம் தவறு இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. யாரு கம்பேக்? விஷால் சார் இருக்கா, சந்தானம் சார் இருக்கா, சுந்தர் சார்? சந்தானத்தெல்லாம் ரொம்ப அப்ப வந்து மிஸ் பண்றோம். இப்ப சூப்பரா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சூப்பரா இருந்த படம். இல்ல ஒரு ஹீரோவா பண்ணலாமா இல்ல காமெடியா பண்ணலாமா? சந்தானம் சார் காமெடியா தான் நல்லா இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. நான் ரொம்ப இப்படி பண்றதுக்கு எங்க ஆள் இல்ல. கரெக்டா நல்லா பண்ணாரு. யாருமே வந்து ஒரு போர் லேக் எதுவுமே இல்ல, சூப்பரா இருந்தது. நீங்களும் போய் பாருங்க கண்டிப்பா. சிரிச்சுக்கிட்டு பார்த்தோம் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணத ஃபுல். சுந்தர் சார் படம் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரியா இருக்கா இல்ல ப்ரோ? எப்பயும் பாக்குறதா ப்ரோ. சுந்தர்சி படம்னா என்ன ஃபன் ஃபேக்டா இருக்கும், பக்காவா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தாராளமா பாருங்க, பார்க்கணும். பழைய படம் மாதிரியே தெரியல ப்ரோ. ஒரு புது படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ப்ரோ ஃபீல் கொடுக்குது. கண்டிப்பா கம்பேக் தான் ப்ரோ. இப்போ வந்ததுக்கு ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 வருஷம் கழிச்சு அப்படின்னும் போது மக்கள் எந்த மாதிரி படங்களை இன்னும் ஆதரிக்கிறாங்க, விரும்புறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லாரும் வந்து மை டியர் லவர் சாங்க வந்து மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க உட்காந்து. ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்தது. மீம் போட்ட பாட்டு இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி விஷாலா செம்மையா பாடியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. தியேட்டர்ல போய் உங்களுக்கு ஃபேமிலியோட பாருங்க. காமெடி பண்றதுக்கு ஆளே இல்ல. கரெக்டா சொன்னீங்க. காமெடி பண்ண ஆள்ல அதே மாதிரி மியூசிக் விஜய் ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காரு. அது மணிவண்ணன் சாரோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. இப்படி ஒரு ஆக்டர், இப்படி ஒரு டைரக்டரை நம்ம மிஸ் பண்ணிருக்கோமே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஃபீல் இருந்தது. அதுவும் இல்லாம எனக்கு விஜய், அதாவது நம்ம விஷால் சாரோட 6 பேக் எல்லாம் பார்த்துட்டு பொண்ணுங்கதான் நாங்க தான்டா முன்னாடி போனோம், நீங்க ஏன்டா முன்னாடி போய் மயக்க மட்டும் விழுறீங்க அப்படின்னு பசங்கிட்ட கேட்கணுங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு பசங்க என்ஜாய் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா சண்டைக்கோழி மலைக்கோட்டையில இருக்கிற மாதிரி பயங்கரமா கட்டுக்கோப்பு ஃபைட்டு, என்னங்கிறீங்க, என்ன டான்ஸ், என்ன சாங்கு. அப்புறம் சந்தானத்துடைய பழைய கவுண்டர்லாம் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு, பெரிய காமெடிலாம் இல்லை. ஆனா பழைய சந்தானம் வந்த மாதிரி மிகப்பெரிய காமெடிங்க. அப்படியே பாக்குறது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஒவ்வொரு கவுண்டரும் பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சு ஒரு மாதிரி பயங்கரமா ஹாப்பி பண்ணிட்டாங்க. ஒரு நார்மலான மூடுல தான் காலையில வந்தோம். சந்தானம் சாரும் சரி, இந்த சைடு மனோபாலா சாரும் சரி,
பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காப்புல சுந்தர்சி. அதாவது பழைய சுந்தர்சி படம் இருக்கு இல்லைங்க, பக்காவா அந்த மேட்டுக்குடி உள்ளத்தளித்தான்னு ரொம்ப படங்களாச்சு இந்த மாதிரி சிரிச்சு பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துல நடிச்சவங்க கொஞ்சம் பேர் வந்து உயிரோடயே இல்ல. டைரக்டர் மணிவண்ணன், டைரக்டர் மனோபாலா எல்லாம் வந்து அவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு இதா இருந்தது. பட் அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் மென்ஷன், அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குற மாதிரி நல்லா இருந்தது. சில பேர்லாம் படம் இருக்கிறாங்க. நான் இந்த பொங்கலுக்கு வந்த படங்கள் பேர் சொல்லல. இந்த படம் தரமான படம். கொடுத்த மணிக்கு ஒருத்தா சந்தோஷமா போறீங்களா? திருப்பியும் பாக்குறேன். நான் 2 நாள் கழிச்சு திருப்பி வந்து பார்ப்பேன் ஃபேமிலியோட. இப்ப நான் பசங்களோட வந்தேன், திருப்பி ஃபேமிலியோட வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு இது பண்றேன். பயங்கரமான குத்துப்பாட்டு, என்ன டான்ஸ் தியேட்டர்ல பயங்கரமா அந்த தியேட்டரை கொண்டாடினாங்க எல்லாமே. சுந்தர்சி பக்காவா பண்ணிருக்காப்புல. என்னவோ 10 வருஷம் கழிச்சு இந்த பொங்கல் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த படம் வந்து எல்லாரும் பார்த்து பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. செமையான படம், பயங்கர ஜாலியான படம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாருங்க, செம்மையா இருந்தது. அவர் கண்டிப்பா கம்பேக் கொடுக்கணும். அவருக்கு இது கம்பேக் மூவியான்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? அதை 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மூவி அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காரு. இப்ப அவரு என்ன சொல்றது, அவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு இதா இருந்தது. ஏன்னா மூவில வந்துட்டு அவரோட ஃபைட் சீன்ஸும் லாஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு லாஸ்ட் குடுக்குற அந்த ஃபைட் சீன் எல்லாம் வேற லெவல்ல இருந்தாரு. அவர் மெயின்டைன் பண்ண அந்த பிசிக்லாம் யூ ஷுட் கம் பேக் விஷாலா. அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது வீட்ல என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா வந்து படம் பார்த்துட்டு போங்க. 2 hours சூப்பரா இருக்கும். எங்கேயுமே போர் அடிக்கல. நான் ஜாலியா இருந்தது. நான் ஒரு விஷால் ஃபேன். எங்கேயுமே போர் அடிக்கலங்கிறது அஞ்சலி வரலட்சுமி பார்த்துட்டு சொல்றீங்களா? இல்ல சந்தானம் தான் பயங்கரமா காப்பாத்திட்டாரு படத்தை. சூப்பரா இருந்தது படம். பாட்டெல்லாம் எல்லாம் பிளாஸ்ட். சந்தானம் சார் காமெடி பண்ணலாமா ஹீரோவா பண்ணலாம்? காமெடியானே பண்ணலாம். அவர் வந்துட்டாருன்னா அப்புறம் யாருமே பெருசா இருக்க மாட்டாங்க. நிறைய கிளாமரா காட்டியிருந்தாங்க. பட் என்னன்னா காமெடியோட சேர்த்து அந்த கிளாமர் பார்க்கும்போதே எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, உண்மையே சொல்லணும் அப்படின்னா. பேயான தமிழாவே சுந்தர்சி வந்து கிளாமர் காட்டி வச்சு கிளைமேக்ஸ்ல சாங் ஆட வர்றாரு. இந்த படத்துல அப்படியே வந்து இந்த சைடு அஞ்சலி, இந்த சைடு வரலட்சுமி சரத்குமார் சொல்லிட்டு பயங்கரமா பண்ணி படம் ஃபுல்லாவே பயங்கரமா அவருடைய மசாலா அந்த கிளாமர் ஐட்டம் பயங்கரமா வச்சிருக்காப்ல. முடியும் போது கூட ஏடா ஒரு பொண்ணை கொண்டு வந்து சதாவை குத்து தும்பக்கு தும்பன்னு சொல்லி முடிச்சு அனுப்பும் போது ஒரு சாங்கோட வேற ஒரு பொண்ணோட, அதாவது சதா மேடத்தோட வந்து ஒரு கிளாமர் சாங்ஸ் போட்டு அனுப்புறாப்ல. படம் பக்காவா இருக்கு. சந்தானம் தான், அதுக்குதான் நான் மெயினா வந்ததே. அவர் திருப்பி ஒரு காமெடியானா பாக்குறதுக்கு. ஐ லவ் சந்தானம் காமெடி. சோ அதெல்லாம் வந்து 100க்கு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. டோட்டலா உண்மையா சொல்லணும்னா கலகலப்பு எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அந்த விட ட்ரிபிள் மடங்கு இதை ரசிப்போம் நான் நினைக்கிறேன். இந்த பொங்கல் வந்து கண்டிப்பா விஷால் அண்ட் சந்தானம் பொங்கலா தான் இருக்கும். எனக்கு விஷால் சாருக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைங்கிற ஒரு நியூஸ் ஒன்று இருந்தது. ஸோ எனக்கு திருப்பி அவர் எப்பயாவது கியூர் ஆகி கம்பேக் ஆகணுங்கிற இடம் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவரை ஃபைட் பண்ண விதமா இருக்கட்டும், காமெடிக்கு அவர் பாடி லாங்குவேஜா இருக்கும், ரொமான்ஸுங்கிற பேர்ல அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் இருப்பாருங்க, அதெல்லாம் திருப்பி கிடைக்கணும், ஸ்க்ரீன்ல பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அவர் திருப்பி ரெக்கவர் ஆகி வரணுங்கிறது என்னோட ஆசை. சந்தானம் சாரோட காமெடிக்கு இப்ப பயங்கர அடிக்ட். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, டவுன் ஆயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் வரும்ல, அந்த மாதிரி இந்த படமா நான் நினைக்கிறேன் சந்தானம் சார். அதான் இந்த பொங்கலுக்கு அவர் இந்த படம் தான் ப்ரோ. மத்த படம்லாம் பொங்கலுக்கு மதகஜராஜ் இந்த படம் தான் நல்லா போகும் பாருங்க. உள்ள தியேட்டர்ல இருக்கவங்களே பயந்துட்டாங்க, எங்க ஸ்கிரீன் மேல எல்லாம் ஏறி டான்ஸ் ஆடி சோழியா முடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு ப்ளீஸ்ங்கன்னு கேக்குற அளவுக்கு இருந்தது. ஒன்ஸ் மோர்னு கேர்ள்ஸ் நாங்களே கத்த ஆரம்பிச்சிட்டோம். தயவு செய்து அந்த பாட்டை இன்னொருக்கு அவர் ஒன்ஸ் மோர் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வைப் சூப்பரா இருந்தது. அந்த பாட்டுல ஃபுல்லி என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. உண்மையில தியேட்டர்ல போனதை தாண்டி ஒரு நல்லா சிரிச்சு காமெடி பண்ணி டான்ஸ் ஆடி வைப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்பதான் புரியுது ஏன் விடாமுயற்சி வந்து போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு. படம் நல்லா இருந்துச்சு. ஓஜி சந்தானம் பேக் ப்ரோ, படம் சூப்பர். பொங்கல் வின்னர் ப்ரோ. காமெடி படம் தான் வேணும். ஏன் அப்படின்னா இப்ப நிறைய காமெடி படம் வருது, பட் அதுல வந்து நிறைய கிரிஞ்சா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு, பூமரா இருக்க மாதிரி இருக்கு. நிறைய என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம், இதெல்லாம் ஒரு காமெடியாடா, சரிடா ஒத்துக்குறோம்டா நாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதுல அவங்க யதார்த்தமான, நம்ம பேசும்போது பசங்களுக்குள்ள கவுண்டர் கொடுத்துப்போம்ல, அப்படியாடா ரம்பி அப்படிங்கிற மாதிரிலாம், அந்த மாதிரி யதார்த்தமான கவுண்டரு. ஆனா அதுக்கு நம்ம விழுந்து சிரிக்கிறோம். ஏன் சிரிக்கிறோம்ங்கிறதே தெரியாத அளவுக்கு சிரிச்சிட்டு இருக்கோம். சோ எனக்கு வந்து சுந்தர்சி இது ஹைலைட். பேய் படங்கிறத தாண்டி காமெடி படம் தான் பயங்கர ஹிட். சோ இந்த படமும் அவருக்கு பயங்கர ஹிட்னு நினைக்கிறேன். பக்கவா இருந்துச்சு. ஃபேமிலி படம் நல்லா இருந்துச்சு. விஷால் சாரோட ஆக்டிங், காமெடி, விஷாலோட ஆக்டிங் எல்லாமே நல்லா. ஃபேமிலியா படத்தை பார்க்கலாம். பார்க்கலாம் தாராளமா. நான் என்ன சொன்னா, கதை இல்லைன்னாலே எனக்கு படமே எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்வேன். ஃபர்ஸ்ட் டைம் டோட்டலா என்ஜாய் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்கிறதுனால 10க்கு 10 கொடுப்பேன். இந்த பொங்கலுக்கு எல்லாரும் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு படம் பார்க்கலாம். அதுவும் மனோபாலாவோட செத்து பொழைக்கிற வேலை எல்லாம் செம்மையா இருக்கும்.
வழக்கமான சுந்தர்சி படம் மாதிரி தான். காமெடியும் சூப்பரா இருக்கு, கிளாமரும் தூக்கலாகத்தான் இருக்கு. ஃபேமிலியோடவே பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் படம் அப்படிதான் இருக்கும். டபுள் மீனிங் காமெடிஸும் இருக்கு, ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சந்தானம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. மனோபாலா காமெடி பண்ணாம பாடி லாங்குவேஜ்லயே சூப்பரா பண்ணிட்டாப்ல. பார்க்கலாம், ஒர்ஸ்ட் இல்ல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கடியா போகும், அது மட்டும் பார்த்துக்கணும். பட் பார்க்கலாம். மெயினா இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து காமெடியா பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் படத்துக்கு போகாம பாருங்க. மறக்காம வீடியோ பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீதி நேர்மை ஜெயிச்சது. பாய்.